இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம ஒரு சொந்தமாக ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறோம். அண்ட் அதை வந்து எப்படி வந்து நடைமுறை கொண்டு வர்றது, ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த தடவை வந்து வி நாட் டாக்கிங் அபவுட் ஆப்ஸோ கேம்ஸோ அந்த மாதிரி கிடையாது. வி ஆர் டாக்கிங் அபவுட் அ ஃபிசிக்கல் ப்ராடக்ட். லெட்ஸே வந்து நீங்கள் ஒரு ஃபோன் கேஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த ஃபோன் கேஸ் வந்து மார்க்கெட்டில் யாருமே வச்சிடல, இந்தமாரி ஒரு கேஸே கிடையாது. ஒரு ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு யூனிக்கான கேஸ் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க. நம்ம ஒரு ஐடியா டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அந்த கேஸ் வந்து ஒரு 3 to 4 மாடல்ஸ்க்கு வந்து அந்த கேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ப்ரிட்டி மச் இன்னர் லேஸ் வந்து அடாப்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து ஐஃபோன்ஸ்க்கும் போகும், சாம்சங் ஃபோன்ஸ்க்கும் போகும், எல்ஜி ஃபோன்ஸ்க்கும் போகும். ஸோ அந்தமாரி ஒரு அரௌண்ட் ஒரு 4 to 5 மாடல்ஸ் ஆஃப் ஃபோன்ஸ்க்கு வந்து இந்த ஃபோன் கேஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதிலே வந்து ஒரு பேட்டரி பேக் இருக்கும். அண்ட் பின்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு எல்சிடி டிஸ்பிளே இருக்கும். ஸோ இந்த ஃபோன் வந்து கேஸ் வந்து ஃபோன் கூட கனெக்ட் ஆகிருக்கிறப்ப ஃபோனோட இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபோனை கவுத்து வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து பின்னாடி வரும். அண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு நம்ம இதை டிசைன் பண்ணுறோம். சரி, இதை வந்து எப்படி வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி எப்படி வந்து மார்க்கெட்டில் வந்து கொண்டு போய் சேர்க்குறது, அண்ட் நம்மளோட இன்வென்ஷனை மற்றவங்க காப்பிடிக்காமல் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தமாரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு பேப்பரில் இல்லைனா வந்து ஒன் நோட் அந்தமாரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் வந்து இந்த ப்ராடக்ட்டோட ரஃப் ஸ்கெட்சஸ் நீங்கள் வரைய ஆரம்பிக்கணும். ஒன்று வந்து ப்ராடக்ட்டோட டிசைன். ஸோ அந்த டிசைனில் சில நோட்ஸும் நீங்கள் எழுதணும். அதாவது பட்டன்ஸ் வந்து என்ன மாதிரி பட்டன்ஸ் இருக்கணும், என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கணும், அதோட புஷ் ஃபீச்சர் எவ்வளோ தூரம் இருக்கணும், அண்ட் இதில் வந்து உள்ளார இன்னர் மெட்டீரியல் வந்து எப்படி ஒரு மாதிரி வெல்க்ரோ மாதிரி இருக்கணுமா, இல்லை சிலிக்கான் மாதிரி இருக்கணுமா, என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல். ஸோ அந்தமாரி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் வந்து எங்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப, நீங்கள் ஒரு சப்ளையர்கிட்ட போகிறப்ப, ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட அவங்களோட காஸ்ட் பர் ப்ராடக்ட் வந்து எப்படி அப்படின்னா வந்து BOM அப்படின்னு சொல்லுவாங்க, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்வாங்க. ஒரு ப்ராடக்ட் செய்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் இதுக்குள்ளார போகுது, அது என்னென்ன குவான்டிட்டிஸில் போகுது அப்படின்றத வச்சு தான் வந்து என்டையராக அந்த கேஸ் செய்கிறதுக்கான காஸ்ட். மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டோட மெட்டீரியல் காஸ்ட் தான் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறப்பே வந்து நீங்கள் உங்கள் விஷுவலைஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போவே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைங்க. ஒரு சின்னதாக ஒரு நோட்ஸ் போட்டு வைங்க. அது இந்த இடத்துல இந்த மெட்டீரியல் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு ரப்பரி ஃபினிஷ் இருக்கும். கேஸ் இந்த சைட் தான் ஸ்லைட் இன் பண்ணி போகும். உள்ளார வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு வெல்க்ரோ ஃபினிஷ் இருக்கும். அண்ட் இங்கே வந்து சேஞ்சபிள் பின்ஸ் இருக்கும் ஃபார் ஐஃபோன்ஸ் அண்ட் USB-C வந்து கனெக்டர்ஸ் வந்து எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ தட் டிஃப்ரெண்ட் ஃபோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்ற மாரி ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுருங்க. அண்ட் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ சப்ளையர் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் சப்ளையர் வந்து உங்களை மாதிரியே வந்து நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து சும்மா பேசிட்டு வந்து கோட்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது. நீங்கள் வந்து ஜென்யூனாக பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து சும்மா விசாரிச்சுட்டு ஓகே நம்ம பட்ஜெட் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு போக போகிறீங்களா, ஏன்னா அவங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்டு. ஸோ அப்படின்றதுனால வந்து அவங்க வந்து ரொம்ப மெனக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. நீங்கள் கேட்க கொஷின்ஸ்க்கு வந்து அவங்க ஆன்சர் தான் சொல்லுவாங்க தவிர தே நாட் கோனா ஹெல்ப் யூ ரிஃபைன் த ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் ரிஃபைன்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ டிப்பிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து பங்க் கேஸ் அப்படின்ற ஒரு கேஸ். இது ஜஸ்ட் ஏ நார்மல் மேனுஃபேக்சரர். ஸோ இப்போ அவங்க என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட் இந்தமாரி கேஸை வந்து ஒரு 2 years முன்னாடி 3 years முன்னாடி பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய டிஃபெக்ட்ஸ் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் லிசன் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தமாரி வந்து இப்போ வந்து இந்த கேஸ் வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு மெச்சூர்ட் ப்ராடக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக இஷ்யூஸ்லாம் இல்லாமல் மெச்சூர்ட் ப்ராடக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அவ்வளோ 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிசைன் பண்ணுறப்பையும் சரி அண்ட் ஈவன் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி ப்ரோட்டோடைப்பிங் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே வந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ரிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த கேஸ் வந்து எப்படி இருக்கும், யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அது எவ்வளோ ஹெவியாக இருக்கும், பாக்கெட்டில் போகுமா, ஏன்னா எல்லோரும் ஜீன்ஸ் போடுவாங்க, ஜீன்ஸ்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும், ஃபோன் கேஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பாக்கெட்டில் போகுமா, அது எவ்வளோ சூடாக இருக்கும். ஸோ இந்தமாரி வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களால் யோசிக்க முடியுமா ஆஸ் அ ஜென்ரல் யூசர், நாட் ஆஸ் அ ப்ராடக்ட் ஓனராக இல்லை, ஒரு ஜென்ரல் யூஸராக வந்து உங்களால் என்னென்ன யோசிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு வைங்க. அண்ட் இதுக்கு வந்து 2 விஷயம் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து ஒரு ப்ரோட்டோடைப் ஒன்று செய்கிறது. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க அண்ட் அவங்க கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து காஸ்ட்லியாக இருக்கும் கொஞ்சம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு ஆக்சுவல் கேஸ் நீங்கள் வந்து எப்படி எதிர்பார்க்குறீங்களோ, எப்படி டிசைன் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து ப்ரோட்டோடைப் ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு ரியலாக வந்து ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க, ஒரு சாம்பிள் மாரி செஞ்சு கொடுப்பாங்க.
அண்ட் ப்ரோட்டோடைப்பிங் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஏதாவது ஃப்ரீலான்சர் வந்து 3D மாடலர் ஃப்ரீலான்சரை பிடிச்சி அவங்க கிட்டக்க வந்து நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்சை வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு கம்ப்ளீட் 3Dயில் மெட்டீரியல் ஃபினிஷ் எல்லாத்தையும் மல்டிபிள் ஆங்கிள்ஸில் போட்டு லைட்டிங்லாம் வச்சு, ஸோ அதை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடணும் என்ன மெட்டீரியல், இது வந்து மேட் ஃபினிஷா இல்லை வந்து ஷைனி ஃபினிஷா சில்கி ஃபினிஷா என்ன டைப் ஆஃப் ஃபினிஷ் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஸோ இந்தமாரி ஒரு 3D ரெண்டர் போட்டு ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு டேட்டா ஷீட் மாரி கிரியேட் பண்ணி வச்சுருங்க. இது இவ்வளோ வெயிட் இருக்கணும், என்ன டைப் ஆஃப் பேட்டரி யூஸ் பண்ணணும், லித்தியம் அயான் இந்த கன்ஃபிகரேஷனில் இருக்கணும், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பர்ட்டோ இல்லை வந்து ஈவன் மேனுஃபேக்சரே வந்து அவங்களே ப்ரோட்டோடைப்பும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நிறையா டைம் சேவ் ஆகும் ஓரளவுக்கு. அண்ட் இதில் வந்து நீங்கள் எங்கே வந்து ப்ரோட்டோடைப்பிங் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இன்னொரு பிக் கொஷின். இந்தியாவில் பண்ணுறாங்க, அண்ட் ஃபிலிப்பீன்ஸு, டாய்வானு, அதுக்கப்புறம் சைனா நிறைய இடத்துல பண்ணுறாங்க. அண்டு மெயினாக வந்து லாங்குவேஜ் பேரியர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஈவன் இன்க்ளூடிங் இந்தியாவில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாங்குவேஜ் பேரியர் வந்து நீங்கள் பெங்களூரில் நிறைய கம்பெனிஸ்லாம் பண்ணுறாங்க, சென்னையில் பண்ணுறாங்க. அண்ட் அங்கெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக லாங்குவேஜ் பேரியர் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா நல்லா ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ தட் வில் பி ஓகே. வெரஸ் நீங்கள் இப்போ சைனாவில் பண்ணுறீங்க இல்லை டாய்வானில் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி ஜெர்மனி, ஸ்விஸ் அந்தமாரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா வந்து லாங்குவேஜ் பேரியர் கண்டிப்பாக இருக்கும். முக்கால்வாசி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் கேசஸ் தெல் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ அதனால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். வெரஸ் இந்த சைடு ஏஷியன் சைடு நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து லாங்குவேஜ் பேரியர் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கைஸ். அண்டு இது வந்து நாங்கள் ரெகுலராக டீல் பண்ணுற சப்ளையர்ஸ், இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம் சைனாவிலேருந்து, டர்க்கியிலேருந்து. அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெகுலராக இம்போர்ட் பண்ணுறோம், அதே செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். அப்படி இருந்துமே வந்து அதில் லாங்குவேஜ்ன்றது அவங்க புரிஞ்சிச்சுன்னுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. 4 தடவை கேட்கணும். ஆக்சுவலி 2 தடவை புரிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க, 3ஆவது தடவை புரிஞ்சிச்சுன்னுவாங்க, 4ஆவது தடவை தான் ஆக்சுவலி அவங்களுக்கு புரியலன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேறு மாரி சொல்லணும். ஸோ அவங்க ஆனால் எல்லாத்துக்கும் மண்டையாட்டிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வேலை முடிஞ்சால் சரி அப்படின்ற மாரி பார்ப்பாங்க. பட் அது வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப தலைவலியாக இருக்கும். எல்லாம் தப்பு தப்பாக அமுச்சு வச்சுருப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அனுப்புறது ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ப்ரோட்டோடைப்பர் நீங்கள் யார்கிட்ட பண்ணுறீங்களோ, ப்ரோட்டோடைப் யார்கிட்ட பண்ணுறீங்களோ அவங்கள வந்து நீங்கள் ஒரு நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆளாக நீங்கள் பாருங்கள். அண்ட் அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. பட் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ரோட்டோடைப்பிங் சைடு வந்து உங்கள் சைடு நீங்கள் யாரையா ஒருத்தங்களை வச்சுக்கோங்க. அண்ட் அவங்கள வந்து மேனுஃபேக்சர் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண சொல்லிவிடுங்க. இந்த சென்ஸ் வந்து பிகாஸ் அவங்க வந்து தே வில் ஸ்பீக் இன் த லாங்குவேஜ் ஆஃப் த மேனுஃபேக்சரர். ஸோ அவங்க வந்து பாம் ரிப்போர்ட் செக் பண்ண தெரியும். அவங்களுக்கு வந்து பாம் ரிப்போர்ட் எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுத தெரியும். பெட்டர் கன்ஃபிகரேஷன் போடலாமா இல்லை வந்து சீப்பர் கன்ஃபிகரேஷன் போடலாமா அப்படின்ற நிறைய சஜஷன்ஸ்லாம் அவங்களுக்கு சொல்லுவாங்க. அது வந்து மேனுஃபேக்சர் வந்து அவங்களுக்கு ஃபேவரபிள் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நடுவில் ஒரு ஆள் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் ரிஃபைன்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரோட்டோடைப் பண்ணியாச்சு, லெட்ஸே ஒரு 10 பீஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் டெஸ்டிங்க்கு நீங்கள் கொடுக்கணும். ப்ராடக்ட் டெஸ்டிங் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. லோட் டெஸ்டிங்கு, பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், இதுமாதிரி நிறைய டெஸ்டிங் நீங்கள் பண்ணலாம். அண்ட் அதில் ஒன்று வந்து யூசர் டெஸ்டிங். மேனுவலாக ஒரு யூசர்கிட்ட கொடுத்து அவங்க என்ன ஃபீட்பேக், ஒரு 2-3 யூசர் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பு அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஃபோன்லாம் சார்ஜ் ஆகுதா, ஒழுங்காகுதா, கேஸில் ஒழுங்காக சார்ஜ் ஆகுதா, ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்கா, ஸ்மூத்தாக இருக்கா, அந்தமாரி எல்லா விஷயமும் கம்ஃபர்ட்டாக கையில் வச்சுருக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா. ஸோ அந்தமாரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் செஷன் மாதிரி வச்சு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விச் வில் பி ஹெல்ப்ஃபுல். இதில் வந்து இந்த ப்ராடக்ட் டெஸ்டிங்கில் வந்து இதில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஜென்ரலாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அப்படின்னாலே வந்து ஃபயர் ஹேசர்ட் வந்து செக் பண்ணணும். அண்டு செகண்ட் வந்து டாக்ஸிக். ஸோ அதாவது அது ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஸ்மோக் வரும். ஸோ இந்த ஸ்மோக்கில் வந்து ஏதாவது டாக்ஸிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மக்கள் வந்து இதில் ஃபோன் வந்து காரில் சார்ஜ் போடுவாங்க, காரில் விண்டோஸ் எல்லாமே அப்பில் இருக்கும், ஒருவேளை அவங்க சார்ஜ் போட்டு தூங்கிட்டாங்க, அது எதோ பேர்ன் ஆகி ஸ்மோக் வந்து அவங்களுக்கு எதாவது அது ஆகிடுச்சு அப்படின்னா வந்து தென் யூ வில் பி ஃபேஸிங் லயபிலிட்டி. ஸோ அதனால் மேக் ஷூர் தட் நீங்கள் அதை வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு டாக்ஸிக் டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபயர் ஹசார்டையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, வார்னிங்ஸ் கொடுக்குறது, டிஸ்க்ளைமர்ஸ் கொடுக்குறது, அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம 3D மாடல் பண்ணியாச்சு, ப்ரோட்டோடைப்பிங் பண்ணியாச்சு, அண்ட் ப்ரோட்டோடைப்பிங் நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. இது எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரொடக்ஷன் போகணும். ஸோ ஈவன் அந்த ப்ரோட்டோடைப்பிங் ஸ்டேஜ் அப்போவே, இந்த 3D மாடல் நீங்கள் பண்ணுற ஸ்டேஜ் அப்போவே வந்து உங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி ஒர்க்லாம் பண்ணி வச்சுருங்க. ஒன்று வந்து பிராண்ட் நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ லெட்ஸே நீங்கள் உங்களோட கேஸ்க்கு வந்து
onecase.com அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டொமைன் நேம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த டொமைன் நேம் நீங்கள் வாங்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ஃபண்டிங் கெப்பாசிட்டி, நீங்கள் இதை எவ்வளோ தூரம் லான்ச் பண்ண போகிறீங்க, குளோபலாக பண்ண போகிறீங்களா, ஜஸ்ட் லோக்கல் ப்ராடக்ட்டா அப்படின்னு பொறுத்து நீங்கள் வந்து டொமைன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். டிஎல்டி அப்படின்னு சொல்லுவாங்க, டாப் லெவல் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒரு டொமைன் நேம் இருக்கும். .com அப்படின்றது வந்து ஜென்ரல் கமர்ஷியல், .comன்றது .commercial. ஸோ அது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே .com இருக்கும். மைக்ரோசாஃப்ட்.com, google.com அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து ப்ரிடாமினென்ட்லி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டொமைன் நேம். ஸோ அது எப்போவுமே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நீங்கள் என்னென்ன ரீஜன்ஸில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதோட லோக்கல் டொமைன் நேம்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. லெட்ஸே வந்து இப்போ ஆஸ்திரேலியா அப்படின்னா வந்து .com .au, அதே இந்தியானா .in இருக்குது, .co.in இருக்குது. அதே இப்போ யூகேனா .co.uk அண்ட் மலேசியானா .co.myன்னு வரும். அண்ட் சிங்கப்பூர் SGன்னு இருக்கும், .sgன்னு இருக்கும், US.us, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் இது எதுக்கு அப்படின்னா வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு, இன்னும் நீங்கள் வந்து ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு ஃபண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா இதை பண்ணுங்கள். இல்லைனா வந்து இந்த எக்ஸ்ட்ரா டொமைன்ஸ்லாம் பண்ணாங்க, .com மட்டுமே போதும். எதுக்கு வந்து இந்த அடிஷ்னல் டொமைன்ஸ் அப்படின்னா வந்து உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு வெப்சைட்லையோ எதுலேயோ உங்களை போட்டு நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணி அதை விற்பீங்க. ஸோ மார்க்கெட் பண்ணி வந்து விற்கிறது வந்து அந்த லோக்கல் சர்ச் இன்ஜினில் வைப்பீங்க. அதாவது google.com.au அப்படின்றது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கூகுள் சர்ச். இதே .co.in, google.co.in வந்து இந்தியாவில் இருக்கிற சர்ச். நீங்கள் google.co.inல போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா .com.au வெப்சைட் எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எல்லாமே .co.in, இந்தியன் சைட்ஸ் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. இதே வந்து .co.uk, google.co.uk நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து எல்லா வெப்சைட்டுமே வந்து .co.uk தான் இருக்கும். மற்ற .com.au ஆஸ்திரேலியன் சைட்டோ இல்லை வந்து ஆஃப்ரிக்கன் சைட்டோ இந்தியன் சைட்டோ அது எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்காக தான் வந்து அந்த லோக்கல் டொமைன் நேம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் அதுலேயும் ஒரு காப்பியை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த லோக்கல் ஏரியாஸ்லேயும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். அதாவது யாரோ ஒருத்தவங்க வந்து ஐஃபோன் கேஸு இல்லைனா வந்து சாம்சங் கேஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யூகேல சர்ச் பண்ணுறாங்க, கனடாவில் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து .com வெப்சைட்ஸ் வந்து முக்கால்வாசி வராது. முக்கால்வாசி கூகுள் வந்து அதோட லோக்கல் சர்ச் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை விட லோக்கலில் வேறு யாராவது ஒருத்தங்க கேஸ் வித்துட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து த சான்சஸ் அந்த ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். கூகுள் சர்ச்சில் அவங்க முன்னாடி வருவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மற்ற டிஎல்டிஸ், டாப் லெவல் டொமைன்ஸ் அப்படின்றது அந்த டொமைன் நேம் வந்து .com ப்ளஸ் நீங்கள் வந்து ரீஜன்ஸில் நீங்கள் மேஜராக விற்க போகிறீங்களோ உங்கள் மார்க்கெட் ஷேர் நிறையா இருக்குமோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது இந்த பக்கம் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெப்சைட்டு, மொபைல் ஆப் இதெல்லாம் என்ன பண்ணுமோ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட்மார்க்ஸு அண்ட் பேட்டன்ட். ஸோ ட்ரேட்மார்க்ஸ் அண்ட் பேட்டன்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது எஸ்பெஷலி நீங்கள் ஒரு ஃபிசிக்கலான ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது பேட்டன்ட்டபுளாக இருக்குது. இந்த சென்ஸ் வந்து அதுமாரி ப்ராடக்ட் யாருமே பண்ணலை அப்படின்னா வந்து பேட்டன்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். இட் இஸ் அ காஸ்ட். ஏன்னா அது வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் இப்போ இந்தியனுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்தியாவுக்கு வந்து அரௌண்ட் 45,000 இருக்கும் ஒரு பேட்டன்ட் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் ஹியரிங் அது மாதிரிலாம் இருக்கும், ஒன்றுக்கு வந்து ஒரு சார்ஜஸ் இருக்கும். இதே யூஎஸ்க்கு தனியாக பண்ணணும், யூரோப்புக்கு தனியாக பண்ணணும், ஆஸ்திரேலியாவுக்கு தனியாக பண்ணணும், செப்பரேட் ரீஜன்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு ரீஜன்ஸ்க்கு வந்து தனித்தனியாக, ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கு கிடையாது, ஒவ்வொரு ரீஜன்ஸ்க்கு வந்து நீங்கள் தனித்தனியாக பண்ணணும். முக்கால்வாசி வந்து நீங்கள் மேஜர் மார்க்கெட்ஸ் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. லெட்ஸே வந்து இப்போ யூஎஸ் கவர் பண்ணிட்டீங்க, யூகே கவர் பண்ணிட்டீங்க, அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் 2-3 சில கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் இந்தியா. ஸோ இதுமாரி இவ்வளோ மேஜர் எக்கனாமி நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மிச்சத்தை வந்து ரொம்ப ஒரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது பேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து இப்போ லெட்ஸே உங்களோட ப்ராடக்ட்டை வேறு யாராவது க்ளோன் பண்ணியோ இல்லை வந்து கவுண்டர்ஃபிட் பண்ணியோ விற்கிறாங்க அப்படின்னா வந்து மேஜர் எக்கனாமியில் விற்றா தான் எந்த கம்பெனியும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ அவங்க போய்ட்டு ஏதோ ஒரு ஸ்வீடனோ இல்லை நார்வேயோ டென்மார்க்கோ அந்தமாதிரி சின்ன கண்ட்ரிஸ் ஏதோ ஒரு கண்ட்ரீஸில் போய் விற்கிறாங்க, உங்களுக்கு அங்கே வந்து காப்பிரைட் இல்லை பேட்டன்ட் இல்லை அப்படின்றதுனால அவங்க அந்த ஒரு கண்ட்ரியில் மட்டும் சேல் பண்ணி சர்வை பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து ஈஸியாக அங்கே போய் கம்ப்ளீட் பண்ண முடியும் அண்ட் அவங்களால வந்து அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு ரீசன் வந்து ஈவன் அவங்க வந்து ட்ரேட்மார்க் பண்ணணும் இல்லை வந்து லெட்ஸே வந்து பேட்டன்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நாளைக்கு நீங்கள் அங்கே போய் ஃபைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து you will have better chance of succeeding. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி பேட்டன்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய இடத்துல பேட்டன்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் யூ ஹேவ் த ஒரிஜினல் ஆத்தர்ஷிப். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கால்வாசி பேர் வந்து இல்லீகலாக தான் வைக்கணும்னு நினைப்பாங்க தவிர லீகலாக அவங்க கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கு வேறு ஏதோ ஒரு பிராண்ட் நேமில் அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ 2 விஷயம், டொமைன் நேமு, நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரேட்மார்க் அண்ட் பேட்டன்ட்ஸ், இது 2த்தையும் வந்து நீங்கள், இது 3த்தையும் வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து டிஸ்கரேஜ் ஆகிடுவாங்க. உங்கள் டொமைன் நேமோ இல்லை உங்களோட பிராண்ட் நேமோ எடுத்துக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு தோணாது. இதுக்கு தான் வந்து டொமைன் நேம்ஸையும் நம்ம பண்ணுறது.
ட்ரேட்மார்க்ஸ் வந்து 2 பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து உங்களோட லோகோ எதாவது இருக்குன்னா அந்த லோகோ இமேஜ் நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த வேர்ட்ஸ் என்ன ஆக்சுவல் வேர்ட்ஸ் இருக்குதோ, லெட்ஸ் சே கேஸ் 1 கேஸ் அப்படின்ட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நேமை வந்து நீங்கள் வந்து ட்ரேட்மார்க் பண்ணலாம். என்னோட சஜஷன் வந்து எப்போவுமே வந்து அந்த நேம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பண்ணிவிடுங்க. செகண்ட் வந்து இமேஜ். அந்த இமேஜ் நீங்கள் ஏதாவது ஒரு லோகோ மாரி டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த இமேஜையும் வந்து ட்ரேட்மார்க் பண்ணிவிடுங்க. லோகோஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து சும்மா ஒரு ₹5 ₹10 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃப்ரீலான்ஸர் கொடுத்து பண்ணாமல் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு டிசைனரை கூப்பிட்டு அந்த லோகோ க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு யூனிக் ஆர்ட் ஒர்க்காக இருந்தால் மட்டும்தான் ட்ரேட்மார்க் பண்ண முடியும். இல்லைனா உங்கள் ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்டையர் பிராண்டிங் வந்து திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ப்ரெசன்ஸ். எல்லா சோஷியல் மீடியாலையும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு 3 months 6 monthsக்கு முன்னாடியே வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி அப்பப்போ டீசர் கொடுக்குறது, ஒரு சின்ன வீடியோ அனிமேஷன் ப்ரொமோ கொடுக்குறது, அந்த ஃபீச்சர்ஸ் அந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ரிவீல் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பில்ட் பண்ணி ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஃபேன் ஃபாலோவிங் நீங்கள் கொண்டு வந்து வைக்கலாம். ஸோ இது எல்லாமே ஓகே, ஒரு பக்கம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது உங்களோட ஃபோன் கேஸ் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஸோ ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் இப்போது ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு லாட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதில் வந்து யூ வில் பி இன்வெஸ்டிங் மணி. அண்ட் செகண்ட் வந்து அந்த லாட் நல்லா போனால் தான் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் கிடைப்பாங்க. நீங்கள் அந்த லாட்டை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாம்பிள் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்டர்ஸ்ட்டு நிறைய பேர் கொடுப்பீங்க. அவங்க யார்கிட்டயே கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் வந்து ப்ரெசென்ட் இல்லை, நீங்கள் அங்கே போய் பார்க்க முடியல அப்படின்னா வந்து அங்கே லோக்கலில் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் வந்து ஃப்ரீலான்சிங் ஏஜென்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள கூப்பிட்டு உங்கள் ஃபீல்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு அந்த ஃபேக்ட்ரியில் QC ஒர்க்குக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணலாம். இந்த சென்ஸ் வந்து எனக்கு ஒரு 1 month வந்து நீங்கள் வந்து இப்போ சைனாலேயோ டர்க்கிலேயோ யாரையோ ஒருத்தங்களை ஹையர் பண்ணி எனக்கு நீங்கள் அந்தமாதிரி ப்ராடக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு QC பண்ணிவிடு. மொத்தமாக ஒரு 100 கேஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 25 கேஸ் வந்து நீ டெஸ்ட் பண்ணிவிடு. டெஸ்ட் பண்ணி எனக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துரு, என்ன சீரியல் நம்பர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அதுக்கு ஆக்சுவலி வந்து கிளியராக வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் நீங்கள் கொடுத்துருங்க. என்னென்ன செக் பண்ணணும், ஒரு குவாலிட்டி செக் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பிரேக் டெஸ்ட்டோ இல்லை வந்து க்ரன்ச் டெஸ்ட்டோ இல்லை வந்து அது மெட்டீரியல் டெஸ்ட்டோ என்ன திக்னஸ் இருக்குது அந்தமாரி என்னென்ன விஷயம் செக் பண்ணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு QC பண்ணிடலாம். குவாலிட்டி செக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு லாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது வந்து நீங்கள் ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் விற்கிறீங்க, உங்களை நம்பி வந்து ஒரு பிராண்ட் நேம் எஸ்டாப்ளிஷ் ஆகாத ஒரு பிராண்ட் நேம். ஸோ அப்போ வந்து உங்களை நம்பி யாராவது ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இட் ஷுடன்ட் டிசப்பாயிண்ட் தெம். அது டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து மேக் ஷூர் தட் த ப்ராடக்ட் நீங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாம் வந்திருக்கா, குவாலிட்டிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்கிங். ஸோ இவ்வளவும் நம்ம பண்ணாலும் சரி, எண்ட் ஆஃப் தி டே வந்து உங்கள் கஸ்டமர் வாவ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பேக்கிங், செகண்டு தான் ப்ராடக்ட். ஸோ ஏன்னா பேக்கிங்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்க வந்து ஜென்ரலாக வந்து தே ஜஸ்ட் கீப் டாக்கிங் டு சம்மன் எல்ஸ். ஸோ அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்றதுனால வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேக்கேஜிங் வந்து கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் ஒரு பட்ஜெட் டீசெண்டான ஒரு பட்ஜெட் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ரிட்டர்ன்ஸு, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேக்கப் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டாக் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ தட் நாளைக்கு ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருந்துச்சுன்னா எப்போவுமே எல்லா கம்பெனியும் சர்வே ஆகிடுங்க. எந்த கம்பெனி வந்து சர்வே ஆகிறத ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி வந்து ஜென்ரலாக வந்து கஸ்டமர் சப்போர்ட்டில் ரொம்ப போராக இருப்பாங்க. ஸோ அதனால ஒன்று. ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் கைஸ். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து அதை மாடல் பண்ணுறதுலேருந்து, பேட்டன்ட் பண்ணுறதுலேருந்து, அதை ப்ரோட்டோடைப் பண்ணுறதுலேருந்து, மேனுஃபேக்சர் பண்ணி பேக்கேஜிங் பண்ணி கொண்டு போய் சேல் பண்ணுற வரைக்கும் வந்து இதுதான் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இகாமர்ஸ், இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஈபே, இந்தமாரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் சேல் பண்ணலாம், உங்களோட ஓன் வெப்சைட்டில் பண்ணலாம், ஒரு இகாமர்ஸ் மொபைல் ஆப் ஒன்று பண்ணி அதில் சேல் பண்ணலாம். இல்லை வந்து அஃபிலியேட் சேனல்ஸ், இந்தமாரி நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமு, யூடியூபு அண்ட் ட்விட்ச், இந்தமாரி நிறைய சோஷியல் மீடியா, எக்கச்சக்க சோஷியல் மீடியா இருக்குது. அது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஒரு 1 million 2 million வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அன்பாக்சிங்லாம் பண்ணிருப்பாங்க. நீங்கள் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃபோன் கேஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காக அன்பாக்சிங் பண்ணுவாங்க. அவங்க வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 பேராவது பார்ப்பாங்க. அதுலேருந்து ஒரு 1000 பேர் வாங்குறாங்கன்னு, அந்த கேஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த கொடுத்த ப்ராடக்ட்டுக்கு விட உங்களுக்கு வந்து யூ வில் ஏர்ன் மோர். ஸோ அதனால் இட்ஸ் அ வின்-வின் சிச்சுவேஷன். ஸோ முக்கால்வாசி அஃபிலியேட் மார்க்கெட் வந்து இட் இஸ் அ வெரி குட் திங். அண்ட் அதான் சொன்னால் இந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நீங்கள் இந்தமாதிரி இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து புஷ் பண்ணிடலாம்.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து லோக்கல் டீலர்ஷிப்பு, இந்த மொபைல் ஸ்டோர்ஸு அண்ட் லோக்கலில் ரீட்டெயில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ உங்கள் ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறாங்களோ, நான் சொல்கிறது இப்போ ஃபோன் கேஸ் பேஸ்டு சொல்கிறேன். இதுதான் ட்ரெஸ்ஸுக்கும் சரி எல்லா விஷயத்துக்கும் இதே கான்செப்ட் தான். ஸோ லோக்கலில் ரீட்டெய்லர் வந்து யார் யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க. ஒரு மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸும் கொஞ்சம் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லோக்கலில் சேல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். சீயர்ஸ்.